ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புத்தி இல்லாத ஒரு ஐஸ்வர்யவானன் உவமையை குறித்த பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு நாள் இயேசு ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து, போதகரே, எங்களோட தந்தை இறந்து போனார். அவர் சொத்துக்களை பாகம் பிரித்து எனக்கு வர வேண்டிய பாகத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார். உடனே இயேசு அந்த மனிதனை பார்த்து, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யாருன்னு சொல்லி அங்க இருந்த ஜனங்களை பார்த்து, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு உவமையும் சொல்றார். ஒரு நிலத்தின் சொந்தக்காரனான ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் நிலத்தில் நல்ல விளைச்சல் கிடைத்தது. அப்போ அந்த செல்வந்தன் அவனோட மனதுக்குள்ள, நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து அதை இன்னும் பெரியதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று அவனோட மனதுக்குள்ளாடியே சிந்தித்து கொண்டான். ஆனா தேவனோ அவனை பார்த்து, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்னு சொன்னார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல செல்வத்தின் ஆபத்தை குறித்து எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவும் நிறைய சந்தர்ப்பங்கள்ல அதை குறித்து எச்சரித்திருக்கிறார். ஒருத்தர் செல்வந்தராய் இருப்பதனால எந்த தப்பும் இல்லை. வேதாகமத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, யோபு மாதிரியான நிறைய தேவஜனங்கள் ரொம்ப செல்வந்தர்களாக தான் இருந்தாங்க. இந்த உவமையிலையும் அந்த மனிதனுடைய தவறு அவன் செல்வந்தனாக இருந்ததுனால இல்லை, ஆனா அவனோட உள்ளத்துல தேவனுக்கு எந்த இடமும் இல்லை. அவனோட செல்வமே அவனோட வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும்னு அவன் நம்பியதே அவன் செய்த மிகப்பெரிய தவறு. அந்த மனிதன் அவனோட எதிர்காலத்தை ரொம்ப அழகா திட்டமிட்டிருந்தான். ஆனா ஒரு நொடி கூட அவனோட கையில இல்லை என்கிறது அவனுக்கு தெரியல. அவனோட வாழ்க்கை அவனை சுற்றி மட்டுமே இருந்தது. நான், என் பயிர்கள், என் களஞ்சியங்கள், என் பொருட்கள், என் வாழ்க்கை அப்படின்னு அவன் அவனை குறித்து மட்டுமே சிந்தித்தான். அவனுக்கு தேவனை குறித்த எந்த ஒரு உணர்வும் இல்லை. அதோட அவனோட செல்வத்தை இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் என்கிற எண்ணமும் சுத்தமா இல்லை. அவனோட எண்ணம் முழுசா நான், எனக்கு என்கிறதுலயே சுற்றி கொண்டிருந்தது. அவன், நான் அதிகமா சேமித்து வைத்தால் வாழ்க்கை நிம்மதியாகும், அதிக பொருள் இருந்தால் அமைதி கிடைக்கும்னு கண்மூடித்தனமா நம்பினான். ஆனா இன்று இரவே நீ மரணம் அடைவாய்னு தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டது. அவன் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த செல்வங்கள்ல ஒன்றை கூட அவனால எடுத்துட்டு போக முடியாது. அவன் அது வரைக்கும் முழுமையா நம்பி இருந்த செல்வம் அவனை காப்பாற்றாது. அந்த செல்வம் யாருக்கு போகும் என்கிறத கூட அவனால கட்டுப்படுத்த முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேரும் இன்னைக்கு இதே நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான், என் வீடு, என் குடும்பம், என் சொத்து அப்படின்னு நம்முடைய உலகம் நம்மை சுற்றியே மட்டும் சுழல்கிறது. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் செல்வம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது மாதிரியும் அது ரொம்ப வலிமையானது மாதிரியும் நமக்கு தோன்றலாம். ஆனா அதையெல்லாம் விட்டு பிரிகிற அந்த ஒரு நொடியில தான் அதோட உண்மையான பலவீனம் வெளிப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நமக்கு பணமும் சொத்தும் வசதிகளும் தேவைப்படுகிறது உண்மைதான். குடும்பத்தை நடத்தவும், பிள்ளைகளை வளர்க்கவும்,
பொறுப்புகளை நிறைவேற்றவும் பணமும் செல்வமும் நிச்சயமா நமக்கு தேவையான ஒன்றுதான். வேதாகமம் கூட செல்வத்தை தப்புன்னு சொல்லல. ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு தேவை மட்டும்தான், நம்ம வாழ்க்கையின் இறுதி நோக்கம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை செல்வத்தில் இல்லை, அது நம்மளோட இருதயத்தில் தேவனுடைய இடத்தை பிடிக்கும் போதுதான் ஆபத்து ஆரம்பமாகுது. எனக்கு பாதுகாப்பு தேவனால இல்லை, என்னோட பணத்தினாலேயே கிடைக்குது. எனக்கு நிம்மதி ஜெபத்தினால இல்லை, எனக்கு இருக்கிற செல்வங்களினால கிடைக்குதுன்னு எப்போ ஒருத்தன் செல்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வைக்கிறானோ அப்போதான் அவனுக்கு அது பிரச்சனை ஆகுது. செல்வம் நமக்கு சுகத்தை தரலாம், ஆனா சமாதானத்தை தர முடியாது. வசதியை தரலாம், ஆனா நித்திய ஜீவனை தர முடியாது. மற்றவங்க முன்னாடி நமக்கு நிறைய புகழ் வாங்கி தரலாம், ஆனா தேவனுக்கு முன்னாடி நம்மளோட ஆத்மாவை அது நீதிமானாக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், தேவன் நமக்கு கொடுத்த செல்வங்களை ஒரு ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்து அதை நல்ல விதத்துல நல்ல காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும். அது எப்பவும் நம்மளோட இருதயத்தை ஆள விடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், தேவன் நம்ம கிட்ட என்னைக்குமே நீ எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வைத்திருந்த, உனக்கு எவ்வளவு செல்வம் இருக்குதுன்னு கேட்க போறதே இல்லை. நான் கொடுத்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாய், என்னை எவ்வளவு அறிந்தாய், உனக்கு கொடுத்ததை நீ எப்படி பயன்படுத்தினாய் அப்படின்னு தான் அவர் கேட்பார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செல்வத்தை தேடலாம், ஆனா அதை விட மேலாக நம்ம தேவனையே தேடணும். செல்வம் நம்ம வாழ்க்கைக்கு உதவலாம், ஆனா தேவன் இல்லாம நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு மத்தேயு 16:26 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நம்மளோட இருதயத்துல தேவன் இல்லாம எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை நம்ம சேமித்து வைத்தாலும் அவையெல்லாம் இறுதியில அர்த்தமற்றவைகளாகிவிடும். நித்தியத்துக்கு முன்னாடி அவையெல்லாம் வெறும் மண்ணும் குப்பையும் மட்டும்தான். நம்மளோட மிகப்பெரிய பொக்கிஷம் பூமியில இல்ல, தேவனுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.